வேணும்னு சொல்லி ஒரு வரம் கேட்டாராமா. அந்த வரத்திலே ஒரு ட்விஸ்டா படிக்கிற மாதிரி என்ன பண்ணாங்கன்னாக்கா எல்லாத்தையும் கைப்பற்றிட்டான். இந்திர மட்டும் அதை தப்பிச்சுட்டான். போய் என்ன பண்ணா சிவன்கிட்ட மண்டிட்டு கேட்டான், இந்த மாதிரி நீங்க கொடுத்த வரத்தினால நீங்க எல்லாருமே கைப்பற்றிதான் எங்களுக்கு விடுதலை வேணும்னு சொல்லி கேட்கவும் போய் பார்வதியில கேளுங்கன்னு சொன்னாங்களாமா. தாயார் என்ன சொன்னாங்க, வந்து சுவாமிகிட்ட கேட்குறாங்க, சுவாமி உங்களோட உருவத்திலேருந்து ஒரு சொரூபத்தை எடுத்து கொடுங்க, அதை நான் ஆளாக்கிக்கிறேன், அதை வச்சு சூரபத்மனை வதம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாமா. அதனால சுவாமி என்ன பண்ணாருனாக்கா அவரோட 5 முகத்துல சொல்லுவாங்க, ஈசான தத்புருஷ வாமதேவ அகோரன்னு சொல்லிட்டு 5 முகம் இருக்கு சுவாமிக்கு. 5 முகத்துல இருந்து 5 சுடர் எடுத்தாராமா. தாயார் என்ன சொன்னாங்க, உங்களோட 6வது முகம் இருக்கக்கூடிய ஞான முகத்துல இருந்து ஒரு முகத்தை எடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு 6 முகமாக்கி 6 சுடரை எடுத்து கொண்டு போய் ஞான பொதிகன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுல இருக்கக்கூடிய 6 தாமரைகள்ல ஜோதியா வச்சு அதை எடுத்து குழந்தையாக்கி அந்த குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் என்ற 6 பேர் எடுத்து வளர்த்து குழந்தை பருவத்திலிருந்து கொண்டு வந்து தாயார்கிட்ட சேர்த்தாங்களாமா. தாயார் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா 6 பேரையும் கட்டி அணைச்சு ஒரே உருவமாக்கி 6 முகனா மாத்தினாங்களாமா. அதாவது 6 முகம் கொண்ட ஒரே ஆள், 6 முக நாயனார் பேரு. சரிங்களா? அந்த 6 முகனை சுவாமி, பெருமாள், பிரம்மா 3 பேர் சேர்ந்து இங்க போய் வதம் பண்ணிக்கலாம் சொல்லி வழி அனுப்பிச்சாங்களாமா. வழி அனுப்பும் போது சூரபத்மனோட 4 பிள்ளைகள் யாரு? முதல் யாளிகாசுரன், சிம்மகாசுரன், கஜமுகாசுரன், சூரகாசுரன் 4 பேரை வதம் பண்ணி முடிச்சதுனால அந்த கோபத்தோட தாக்கத்தை காட்டுறதுக்காக சூரபத்மன் நேரா வதம் பண்ண வந்தாராமா. யாரோட? முருகன் கூட போறேன்னு சொல்லி வந்தாராமா. அப்ப என்ன பண்ணாரு முருகன்? முதல்ல வீரபாக அனுப்பிச்சு சொல்லி வழி அனுப்பினாராமா. அதுக்கு வீரபாக என்ன சொல்றாரு, நேரம் வாங்க வீரபாக வாங்க, ஒரே ஆள் மட்டும், ஒரு ஆள் அவர் மட்டும். வீரபாகிட்ட போய் தூது அனுப்பும் போது வீரபாகு சொன்னாராமா, சின்னூண்டா தெரிஞ்சாராமா. யாருக்கு? சூரபத்மனுக்கு. வீரபாகு சின்ன உருவமா தெரிஞ்சாராமா. நீயா என்னை கொண்டு தூது வந்திருக்க, தூது வந்தனால உன்னை நான் மன்னிச்சுறேன்னு சொன்னாராமா. அதுக்கு வீரபாகு என்ன பண்ணாருனாக்கா அவனோட பல மடங்கு பெரிய சுரூபம் எடுத்து உன்னை அழிக்கிறதுக்கு நானே போதும், எப்படி உன்னை வதம் பண்றதுக்கு நானே போதும், ஆனா என் முருகனோட பவர் இல்லாம போயிடும், பேர் வராது, அதனால உன்னை நான் மன்னிச்சு விட்டுட்டு போறேன், நாளைக்கு விடிய காலையில உன்னை வதம் பண்றதுக்கு என் பெருமான் வருவான்னு சொல்லிட்டு வந்துருவாராமா. எப்படி? வீரபாகு போய் சொல்லிட்டு திரும்பி வந்துருவாரு. அப்படியே வாங்க வீரபாகு மட்டும் வாங்க. முருகன் போய் பக்கம் நின்னதுமேவும் மறுநாள் காலம் வர போருக்கு தயாராகிறாங்க. தயாராகி போனதுமேவும் சூரபத்மன் முதல்ல முருகனை பார்த்துட்டு சொன்ன ஒரு வார்த்தை, பச்சிலம் குழந்தையா இருக்கே, உன்னால என்ன எப்படி அழிக்க முடியும்னு சொல்லி கேட்டாராமா. எப்படி? சின்ன பையனா இருக்க, உன்னால என்ன பண்ண முடியும், என்ன பண்ணிடுவோன்னு சொல்லி கேட்டாராமா. அதுக்கு நான் அழிக்கிறவன் இல்லை, எல்லாத்தையும் அரவணைக்கிறவேன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாராமா. உன்னை நான் ஒரே மூழ்கி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, பெருங்கடலாம் பெருவெடுத்தானாமா. யாரு? சூரபத்மன். பெரிய கடலை எழுந்து பெரிய அலையா வந்து உன்னை மூழ்கியா சாவடிக்கிறேன்னு சொல்லிட்டான். ஆனா சுவாமியோட சொரூபம் முழுசா தெரிஞ்சனால என்ன பண்ணா, என்னோட கடவுளான நான் வணங்கக்கூடிய ஈசனவே நான் வதம் பண்ண போறேன்னான்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, சூரபத்மன் தலை மணங்கி கீழே இறங்கிட்டானாமா. அதனாலதான் திருச்செந்தூர் கடல் எப்பயுமே அலை பொங்கி வராது, எப்பயுமே காலு கீழே தான் இருக்கும், பணிஞ்சுதான் இருக்கும். அதனாலதான் திருச்செந்தூர் கோயிலுக்கு போனா ஸ்நானம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலுக்கு போனா யாருக்குமே தலகணை இருக்காது, இருக்கக்கூடாது. அந்த தலகணை இருக்கிறனால தான் நம்ம எல்லாரும் கூடயுமே போட்டிக்கு போவோம், சண்டைக்கு போவோம், போட்டி பொறாமைகள் இருக்கும். அந்த பொறாமைகள் குணம் இருக்காது. ஆனா இருந்தாலும் அவனுக்குள்ள இருந்த அசுர குணம் என்ன பண்ணுச்சு, அவனை ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லி மறுபடியும் தூண்டுதல கொண்டு வந்துச்சு. அதனால என்ன பண்ணானா, போரிட ஆரம்பிச்சான். யாரு? சூரபத்மன். போரில் தன்னோட சேனாபதிகள் எல்லாத்தையும் இழந்துட்டு தான் மட்டும் தனிமரமா நின்றான். எப்படி நின்னா? தனியா நின்றான். அண்ணா 3 முறை வரணும். சரிங்களா? நிறுத்தி நிதானமா ஆடி அசைஞ்சு நிதானமா வரணும். சரிங்களா?